பக்கத்தில் ஒரு காணொளி ஒன்று இணைஞ்சிருக்கேன். இதயம் பலவீனமானவர்கள் பார்க்க வேண்டாம். இந்த சம்பவம் வாழைச்சேனை பிரதேசத்தில் அண்மையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த இருவரின் சிசிடிவி காணொளிகள் பக்கத்தில் இணைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு யானை தாக்குதல் என்பது அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. அதேபோல் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள்ளேயே காட்டு யானைகள் அதிகமாக கூட்டமாக வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டவிரோதமான ஒரு குடியேற்றங்கள், அதே போல் காடுகளை அழித்து அங்கே குடியேற்றம் பண்ணுறாங்க. இது நிறைய செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அறிந்தவர்களுக்கு தெரியும் எங்கெங்கே குடியேற்றங்கள் சட்டவிரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றதுண்டு. இன்றைக்கு காட்டு யானைகள் வாழ்கின்ற காட்டு பிரதேசத்தை இவ்வாறு சட்டவிரோதமாக அழித்து குடியேற்றம் பண்ணுகின்ற காரணத்தினால் அதுகள வாழ்விடம் பாதிக்கப்பட்டு அதுகள் எங்கே போவதென்று தெரியாமல் ஊருக்குள்ளே வருது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் இதுக்கு பொறுப்பு கூறுவது? இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக பல மனித உயிர்கள் பலி கொடுக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் வயலுக்கு போகிறவங்களை யானை அடிச்சுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே யானை அடிக்கிற அளவுக்கு எங்களுடைய அதிகாரிகள் முன்னேற்றி வச்சிருக்காங்க தான் கூட சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் அவார்ட் கொடுக்கணும். மேலே ஒரு காலத்தில் காட்டுக்கு போய் யானை அடித்தவங்க என்றத ஒரு செய்தியை தான் கேள்விப்படுவோம். இப்போ ஊருக்குள்ளே யானை அடிக்கிற செய்தியை கேள்விப்படுறோம். கட்டாயமாக இதற்குரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த நாட்களில் பிகைன் வூட்ஸில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. கல்லாத்து பகுதியில் காட்டு யானைகள் உட்பூந்திருக்குன்னு சொல்லி பெருசாக செய்தி போட்ட பிறகு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளும் இருக்காங்க அந்த செய்தியை பார்த்துட்டு. அதே போல் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் செய்தி வந்தால் தான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்களோ தெரியலை. கட்டாயமாக மக்களை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்றதை எங்களுடைய கொமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதையாவது பார்க்கின்ற அதிகாரிகள் பார்த்து ஒரு நடவடிக்கையை எடுக்கட்டும். தயவு செய்து அந்த அதிகாரிகளை இன்னமும் உயிர் பலிகளை கொடுக்காமல் தயவு செய்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு அன்போடு கூட மிக விரைவாக கேட்டுக்கொள்கின்றோம். விரைவான ஒரு நடவடிக்கையை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம், எங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக. நன்றி.